ஒரு கட்சி ஜெயலலிதான்ற ஒரு பெரிய தலைவி மறைந்த பிறகு அந்த கட்சிக்கு ஒரு 4வது 5வது இடத்துல இருக்கிற ஒருத்தர் வராரு, முதலமைச்சரா வராரு, கட்சி தலைமைக்கு வராரு. பாஜகவுடைய அழுத்தம் காரணமா சசிகலா இவங்களை கட் பண்ணிக்கிறாரு. மேல இருந்து ஓபிஎஸ் திணிக்கிறாங்க. அப்புறம் ஓபிஎஸ் வச்சு தொல்லை கொடுக்குறாங்க. அதெல்லாம் மீறி அந்த கட்சி ஒற்றுமையா ஏடிஎம்கேன்னு ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு ஓபிஎஸ் எல்லாம் பண்றாரு. ஏடிஎம்கே அடிப்படையே டிஎம்கே எதிர்ப்பு தான். அதையும் மீறி டிஎம்கே உறவாடுறது இந்த மாதிரிலாம் பண்றாரு. அதெல்லாம் மீறி அதிமுகவை ஸ்ட்ராங் பண்ணி 2024 ஸ்பிளிட் ஆன பிறகும் 21% ஓட்டு வாங்கி இன்னைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய முள்ளு மாதிரி இவங்களுக்கு குத்திக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னா ஏடிஎம்கே இல்லாம பண்ணலான்ற ஒரு எண்ணமும் திமுக இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமியை நீங்க எம்ஜிஆரையே அப்படி பண்ணுவோம், ஜெயலலிதாவை அப்படி பண்ணுவோம், விஜயகாந்த் அப்படி பண்ணுவோம், நீ விஜயை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன, எடப்பாடி தவழ்ந்த பாடி அவர் போய் காலில் விழுந்ததை இன்னை வரைக்கும் பெரிய சாதனை மாதிரி திரும்ப திரும்ப உதயநிதிலாம் நீங்க பேசுறது பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதை தான் முதல்ல பேசுவார். வேற அவங்கள்ட்ட சப்ஜெக்ட் கிடையாது.